ஹலோ, ஜிஎஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆக்சிடென்ட் சைட்க்கு குயிக்கா வந்தாலும் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். இவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, பாலிட்ராமாவால. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதால சட்டுன்னு முடிவெடுத்தாகும். இந்த மாதிரி நேரத்துல நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, பாபாவினுடைய மிராக்கள் அதிகமாக இருக்கிறது என்பது உலகெங்கிலும் இருக்கிற சாய் சொந்தங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில், நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் ஒரு வாரமும் ஒரு வியாழக்கிழமையும் தொடர்ச்சியாக இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளும் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணுறாங்க. அப்படின்றது நிறைய நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க, நேரடியாக வந்து அந்த உதவியை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போது இதை கேள்விப்பட்டு ஆந்திராவிலிருந்து ஒரு அருணா அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்தாங்க. நம்மகிட்ட தான் ஏற்கனவே பிரார்த்தனை செய்கின்ற அந்த உதடுகள் இருக்குது, சேவை செய்யும் கரங்கள் இருக்குது. ஒரு பழமை சொல்லுவாங்க, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்கள் மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட பிரார்த்தனை செய்யும் உதடுகள் இல்லை, பிரார்த்தனை செய்யும் நல்ல மனங்கள் இருக்குது, சேவை செய்யும் நற்கரங்களும் இருக்குது. ஆகையினால்தான் இந்த பிரார்த்தனை கோபுரத்தினுடைய அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்குது, புகழ் அதிகமாக இருக்குது, இந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. இந்த மெடிடூர் மிராக்கள் ஒன்று நடந்தது. மெடிடூர் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ரீ சாய்வரம் எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதுதான் இந்த பிரார்த்தனை கோபுரத்தையும் இந்த சமூக சேவைகளையும் செய்யுது. அதாவது தேவைப்படுகின்ற அந்த நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சைகள், ஏதாவது சட்ட உதவிகள் தேவைப்பட்டால் அவர்களுக்கும் சட்ட உதவிகள் செய்வது, இதுதான் நம்முடைய குறிக்கோள், நம்முடைய சேவை. இப்போ இந்த மெடிடூர் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம ஊரில் சென்னையில் மட்டுமல்ல, வெளி மாநிலங்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்தும் கூட இந்த பதிவுகளை பார்க்குற அன்பர்கள் யாராவது அங்கிருந்து வந்து, இது இந்தியா தான் மெடிக்கல் ஹப்பு, உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவ சேவையை விலை குறைவான ஒரு கட்டணத்திற்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல இது. அதில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். தமிழ்நாட்டிலேயே சென்னையில் இந்த பகுதியில், நம்முடைய பகுதியில் தான் அதிகமான மருத்துவமனைகள் இருக்குது இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை பாபா செய்தார். இதன் மூலமாக என்னென்னா, ஆந்திர பிரதேசிலிருந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அருணா அப்படிங்கிற ஒரு சாய் சொந்தம், அவருடைய தகப்பனாருக்கு வயது 58. அவருக்கு ஹார்ட்டில் பிளாக்கேஜ் வந்துருச்சு. பிளாக்கேஜ் வந்த உடனே அங்கேருந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு பேச முடியாமல் ஒரு துன்பத்தில் பேசினார். அப்பா, என்னுடைய தகப்பனாருக்கு ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குது, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார். அந்த மாலை நேரத்தில் சென்னை தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஃபேமிலி சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த ஃபேமிலியில் அருணா 32 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. ஆந்திர பிரதேசிலேருந்து வந்தது இல்லையா அந்த பிள்ளைக்கு, திருப்பதி டிஸ்ட்ரிக்கு. அங்கே வந்து அப்பா ரங்கநாதன் அவர் பேர். அதான் ஏஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 58 வயசு. என்ன, அவர் சிவியராக ஒரு செஸ்ட் பெயின், அவருக்கு ப்ரீத்து ஷார்ட்டு, அந்த ஸ்வெட்டிங் ஹெவியாக இருக்குது, ஃபேஸ் எல்லாம் பேல் ஆகுது, ஐஸ் எல்லாம் டல் ஆகுது. அந்த அருணா கிட்ட பேச முடியல. அவருடைய மனசு லிட்ரலி ஷாக் ஆகிடுச்சு. அவள் சொல்கிறா, பாபா ப்ளீஸ் சேவ் மை ஃபாதர், ப்ளீஸ் சேவ் மை ஃபாதர், ஐ டோன்ட் ஹேவ் மனி, ப்ளீஸ் ஹோல்ட் அஸ். அந்த ஃபேமிலியே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது. நோ ரிலேட்டிவ்ஸ், நோ கான்டாக்ட்ஸ், நோ கைடன்ஸ், ஜஸ்ட் ஹோல்டிங் பாபாஸ் நேம் அண்டு க்ரையிங் சைலண்ட்லி. ரொம்ப துன்பப்பட்டு அழுதாங்க. அவங்களுக்கு ஒரே தாட்டு, சென்னை போனால் நமக்கு நல்ல டாக்டர் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பாபா நமக்கு ஏதாவது வழி கொடுப்பார், வழித்துணை பாபா. அந்த பிரார்த்தனை கோபுரத்திலேருந்து அந்த பதிவை பார்த்துட்டு யூடியூப்பில் பாபா வழித்துணை பாபா எனக்கு வழி கொடுப்பார் அப்படின்னு நம்பி தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. பட்டு அந்த சிட்டியில் வந்து பாதை தான் தெரியல அவங்களுக்கு. பாதை புரியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க.
அந்த ஹோப்லெஸ் நேரத்தில் ஒரு ஸ்மால் போர்டு தாம்பரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டில் சின்னதாக ஒரு போர்டு தெரியுது, அவங்க கண்ணில் படுது. அந்த செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷன், நம்முடைய செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷனுடைய அந்த மெடிடூர் கைடன்ஸ், அதை அந்த அருணா பார்க்குறாங்க. அந்த செகண்ட் கால் பண்ணினாங்க. அந்த கால் அட்டன் பண்ண அந்த வாலண்டியர், நம்முடைய வாலண்டியர் வந்து வாய்ஸில் ஏதோ ஒரு 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 காம்னஸாக, ஒரு டோன்ட் க்ரை, ரொம்ப ஆறுதலாக சொன்னாங்க. டோன்ட் க்ரை அருணா, ப்ளீஸ் காம் டவுன், ப்ளீஸ் காம் டவுன், பிரிங் யுவர் அப்பா ஸ்ட்ரெயிட் டு SRM ஹாஸ்பிட்டல். நேராக பிரார்த்தனை கோபுரத்துக்கு வர வேண்டாம், அந்த வழியில் தான் பிரார்த்தனை கோபுரம் இருக்குது. அப்பா பிரார்த்தனை பண்ணுவார், நான் பண்ண சொல்கிறேன், அங்கே பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக SRMக்கு வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அந்த கார்டியோ எமர்ஜென்சி அந்த ஹேண்டில் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க, we are coming there to receive you அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பிள்ளை. அந்த ஒரு லைன் அந்த கேட்ட உடனே அருணா உடம்பே தளர்ந்தது. அவருடைய ஃபீலிங், பாபா ஆன்சர்ட். செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷன் வாலண்டியர்ஸ் தாம்பரம் அங்கே இருந்தாலே அந்த போர்டை பார்த்தோம்னே அந்த ஃபேமிலியை பிக்கப் பண்ணி SRM ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் என்ட்ரிக்குள்ளே போன உடனே உண்மையிலே பாபா அந்த ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆனது. அவங்க ஃபாதர் அந்த ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போனாங்க. டாக்டர் குயிக் அப்படின்றாங்க. ECG, அந்த ட்ரோபின், அந்த எக்கோ, BP ஸ்டெபிலைசேஷன், அந்த ரிப்போர்ட் வந்த 12 நிமிஷத்துக்குள்ளேயே டாக்டர் சொன்னது 90% பிளாக் இருக்குது. எப்படி 90% பிளாக் இருக்குது, we cannot delay, இமிடியேட்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், இட் இஸ் ரிக்வயர்டு. அருணா ட்ரெம்ப்ளிங் அவள் சொன்னா, டாக்டர் we have very little money but please do something. டாக்டர் சந்திரசேகர் சார், SRM கார்டியோ டீன், அவர் அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே வந்தார். அவர் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? மணி கம்ஸ் லேட்டர், சேவிங் லைஃப் கம்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு லைன் அருணாவுடைய அந்த லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. கேஸ் டிஸ்கஷனில் டாக்டர் சொன்னார், ஆப்ரேஷன் காஸ்ட் நார்மலாக கண்டிப்பாக ஹை தான், பட் ஃபார் செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷன் கேஸ் வி மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிடுவோம். எமர்ஜென்சி ஸ்லாட் ஃப்ரீ, டீம் ரெடி, லெட்ஸ் டேக் ஹிம் இன்சைடு. ஆப்ரேஷன் ரூம் டாக்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்சைடு போயிட்டார் அவர். அருணா அந்த காரிடரில் சிங்கிள் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு சைலண்ட்டாக க்ரை பண்ணுறா, அழுறா. பாபாவை வேண்டிக்கிறா, பாபாவை வழித்துணை பாபா, உன்னை நம்பி நான் வந்தேன், நீ வழிகாட்டினேன், கடைசி வரைக்கும் என்னுடைய தகப்பனாரை காப்பாற்று. அவங்க தம்பி அந்த கையெல்லாம் குலுங்குது. அவங்களுடைய அம்மா குயிட்டா பாபா ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு, பாபாவுடைய ஃபோட்டோ பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேளையில் செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷன் வாலண்டியர்ஸ் அங்கே அவங்களோட கையை பிடிச்சி ஓம் சாய் ரக்ஷ, ஓம் சாய் ரக்ஷ அப்படின்றாங்க. 21 நிமிஷம் சொன்னாங்க. அது மாதிரி ஆப்ரேஷன் எக்ஸாக்டாக 2 hours நடந்தது. அந்த ஸ்டென்ட்டு பிளேஸ்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த கிளாட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ஹார்ட் ரித்தம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. டாக்டர் வெளியே வந்தார். சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல், ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொன்னார். அருணா அந்த கொலாப்ஸ் ஆகி டாக்டர் அந்த ஃபீட்டு டச் பண்ணி, அந்த காலை டச் பண்ணி கண்ணீரே சொட்ட ஐசியூவில். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க ஃபாதர் 2 நிமிஷம் கண்ணை திறந்தார். அடுத்த மார்னிங் அடுத்த நாள் கண்ணை திறந்தார். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? பாபா சேவ்டு மீ. செகண்ட் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஹூ ஆர் தீஸ் வாலண்டியர்ஸ்? தே டச்டு மை ஹார்ட் பிஃபோர் டாக்டர் டச்டு இட். என்ன, டாக்டர் தொடர்த்து முடிய அவங்க தான் என்னை டச் பண்ணாங்க. செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷன் டீம் அவங்கள காமாக சொன்னாங்க, சார் வி ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாபா சேவ்டு யூ அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, பிபி பர்ஃபெக்ட், ரித்தம் ஸ்டெடி, என்ன, நோ காம்ப்ளிகேஷன்ஸ், ரெக்கவரி ஹை சான்ஸ். அந்த ஃபேமிலிக்கு இது மிராக்கலாக தான் தெரிஞ்சிச்சு. டிஸ்சார்ஜ் டேல ரங்கநாதன் ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு வெளியே வந்தார். அருணா டியர்ஸ், நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் அவங்களோட கண்ணிலேருந்து வருது. அவங்க அம்மா ஸ்டெப்பில் நின்றுக்கிட்டு திரும்பி
செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷன் வாலண்டியர்ஸ்க்கு நமஸ்காரம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பாபா பாபா கேஎம்எஸ் டாக்டர்ஸ், பாபா கேஎம்எஸ் டாக்டர் வாலண்டியர்ஸ், செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷன் இஸ் பாபாஸ் வாக்கிங் blessing. SRM Hospital Dean Chandrasekhar sir smiled gently smiled. Don't thank me. Thank the team who brought you here. That moment Aruna admitted, Meditour is not a service. It is Baba's miracle path. அப்படின்னு சொல்லிச்சு அந்த அருணா சொல்லி ஆனந்தப்பட்டாங்க. அந்த ஆனந்தம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நிலைக்கணும். அவருடைய தகப்பனார் அந்த ஸ்டெண்ட் வச்சது கடைசி வரைக்கும் நல்லபடியாக அந்த இதயம் வேலை செஞ்சு பாபாவே மருத்துவராக, பாபாவே மருந்தாக இருந்து அவங்கள காப்பாற்றணும். கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும். இதே மாதிரி யாருக்கெல்லாம் எந்த மாதிரி நோய் இருந்தாலும் கூட அந்தந்த நோய் உள்ள அந்த நபர்களுக்கு இந்த செல்ஃப்லெஸ் ஸ்ரீ சாய்வரம் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்முடைய அறக்கட்டளையின் மூலமாக இந்த செல்ஃப்லெஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நோயாளிகளை மிக குறைந்த விலையில், மிக குறைந்த கட்டணத்தில் அவங்கள சரி பண்ண நாம் முயற்சி பண்ணுறோம், உதவி பண்ணுறோம். அதே மாதிரி வாரம் இங்கே வந்து அந்த நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம். எல்லோரும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. பாபா நம்மோடு இருக்கிறார். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.